பாருங்கள், இன்றைய சவுர் குகை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. இது ஹுமா ஃபில் கார். குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிற இந்த குகையை குறித்த, அதிலே நடந்த நிகழ்வுகள் குறித்த செய்திகள் எல்லாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற ஆருயிர் தோழர் மனிதருள் மாணிக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு 3 நாட்கள் இரவும் பகலுமாக சேர்ந்து இந்த மலையிலே இருந்தார்கள், இந்த குகையிலே இருந்தார்கள். இந்த 2 குகைகளும் மக்காவில் இஸ்லாமிய வரலாற்றுக்கு பின்பு அல்ல, முன்பே ரொம்ப அது பிரபலமானது. ஆக நபிகளாரின் வரலாற்றில் நிறைந்திருக்கிற வரலாற்று தகவல்களை உள்ளடக்கிய குகைகள் இந்த 2, ஹிரா குகையும் அதேபோல் சவுர் குகையும். சவுர் குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். முதல்ல ஒரு செய்தி, அன்னலாருக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையிலே 2 வயசு வித்தியாசம், 2 வயசும் சில மாதம். யானை ஆண்டு என்று குறிக்கப்படுகிற வரலாற்றில் ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். அந்த யானை ஆண்டுல 2 வருஷம் கழித்து சில மாதம் கழித்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலாரின் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வஃபாத் வரைக்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்றில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கென்று சில தனித்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த குறிப்பாக இந்த குகையை ஒட்டிய ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நபிகளாரின் 40வது வயதிலிருந்து 63வது வரைக்குமான 23 ஆண்டு கால நபித்துவ பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் பங்கு மகத்தானது, மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் இருந்து சில விஷயங்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்திருக்காங்க. அது வேற யாருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல. ஒண்ணு, முதல் செய்தி, இஸ்லாத்தை எடுத்து காட்டப்பட்டு ஒத்துக்கொண்ட முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு. கதீஜா மட்டும் இஸ்லாத்தை எடுத்தலாம் சொல்லல, அவங்களா ஏத்துட்டாங்க. கதீஜா அதுக்கு பின்னாடி வரகான்னு ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்டயும் இஸ்லாத்தை ஏத்துங்கன்னு இஸ்லாமை எடுத்தலாம் காட்டல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க, அவரா அல்லாஹ்வுடைய தூதரை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாம் ஆயிட்டாங்க. அதெல்லாம் வேற. முதலாக இந்த உலகத்தில் இஸ்லாத்தை எடுத்து காட்டப்பட்ட நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு. எடுத்து காட்டப்பட்ட வேகத்திலேயே எந்த தடுமாற்றம் இல்லாமல், எந்த பின்னடைவு இல்லாமல், ரொம்ப பிசுறு கூட இல்லாம உடனடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக முதலில் எடுத்து காட்டப்பட்டு ஒப்புக்கொண்டவர். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவர்கள் இருந்த அந்த அடைந்த பங்கு அளவிடற்கரியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல ஒரு மாட குழி இருக்கும். அதுல உண்டியல் போல ஒன்று இருக்கும், காசெல்லாம் போட்டு வைக்கிறது. ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு இருந்தது, ஹிஜ்ரத்துக்கு கிளம்புற அன்னைக்கு 5000 திர்ஹம். 5000 திர்ஹம் என்பது அன்றைய தேதியில் அது பெரிய தொகை. ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லாஹ் கூட போறோங்கிறப்போ உள்ள போய் அந்த குழியில, மாடா குழியில கையை விட்டு அத்தனையும் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு பைசா வைக்கல. இந்த நேரத்தில் வீட்டிலே 4 பேர் மக்கள். மூத்த பெண் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களை விட 10 வயது இளைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர், அப்துர்ரஹ்மான் இப்னு அபீ பக்கர். 2 பையன் 2 பொண்ணு, எல்லாம் பெரியவங்க, 4 பேரு. ஒரு பைசா விட்டு வைக்கல. மாடா குழியில இருந்து 5000 திர்ஹத்தையும் எடுத்துக்கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலேயே பெரும்பாக்கியம் தங்களுக்கு கிடைத்ததை போல அத்தனையும் அள்ளிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போயிட்டாங்க. இப்ப வாங்க ஒரு செய்தி, அபூ குஹாஃபா. இவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார். இந்த சம்பவம் நடக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இஸ்லாம் ஆகல. மிகவும் வயதானவர். பனு தைம் கோத்திரம். இந்த கோத்திரம் அபூபக்கர் ரலியல்லாஹு. இந்த கோத்திரத்துல உள்ள வயதான பெரியவர். இதுல என்னன்னா 2 கண்ணிலும் பார்வை இல்லை. அப்ப தள்ளாடுகிற வயசு, பார்வை இல்லை, குனிந்த நிலை. அவர்கள் அப்படியே தடுமாறி கொண்டு கண் தெரியாத சூழ்நிலையில் வருகிறார்கள். அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய்விட்டார்கள். ஒரு தகப்பனுக்கே உரித்தான பாணியில உள்ள வந்த உடனே உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானா? தகப்பன் தானே, அவனை அப்படித்தானே பேசுவார்கள். உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டானா என்று சொன்னபோது, அதுன்னு நான் நினைக்கிறேன் அவன் உங்களை ஃபஜாக்கும், உங்களையும் ஒண்ணும் இல்லாம தான் விட்டுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடா குடிக்கு போறாங்க. காசு இருக்குதான்னு பார்க்க. ஏற்கனவே 5000 திர்ஹங்களையும் வடித்து எடுத்து விட்டு போய்விட்டார்கள் நபிகளாரின் செலவுக்காக. உடனே இவர் தடுமாறி கொண்டு வருவதை பார்த்த மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா மகள் மட்டுமல்ல, சிறந்த அறிவுஜீவியும் கூட, பொடி கல்லெல்லாம் எடுத்து அந்த உண்டியல்ல போட்டா குடுக்கனா காசு சத்தம் வர்ற மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் பொடி கற்களை எல்லாம் எடுத்து போட்டு அந்த இடத்துல வச்சுட்டாங்க. வந்தவர் அந்த உண்டியல தொட்டு பார்த்தார், குலுக்கி பார்த்தார், சத்தம் வருகிறது, கொஞ்சம் வச்சுட்டு தான் போயிருக்கான் என்று மகனை பற்றி பேசிவிட்டு அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போய்விடுவார்கள்.